சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாமகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வரலாம், திமுக ஆட்சி கலைக்கப்படலாம், கலவரம் வெடிக்கலாம் அப்படின்னு திரு அன்புமணி பேசியிருக்கிறாரு. எந்த யூகத்தின் அடிப்படையில் அவர் இந்த கருத்தை சொல்றார்? அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தை சுட்டிக்காட்டும் விதத்தில் நாங்கள் இந்த கருத்தை சொல்கிறோம். எப்படி என்றால், உள்ஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதை அழுத்தம் தருவதை போன்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மாறாக பெரும் ஆபத்து ஒன்று எதிர்காலத்தில் நிகழும் என்ற அடிப்படையில் 69க்கு பாதிப்பு என்று நாம் சொல்கிறோம். ஏனென்றால் 2010ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம், அப்பொழுதைய தலைமை நீதிபதி கபாடியா அவர்கள் தலைமையிலான அமர்வு, ஒரு வருடத்திற்குள்ளாக சாதிவாரி அதாவது தரவுகளை திரட்டி 69 விழுக்காட்டிற்கு மேல் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டினுடைய பயனை அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து இடஒதுக்கீட்டை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தது. ஒரு ஆண்டு அவகாசம். ஒரு ஆண்டு அவகாசத்திற்குள் அதற்கான தரவுகள் இவர்களால் திரட்டி கொடுக்கப்படவில்லை. மாறாக அப்பொழுது தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இருந்தார். அவர் நீதியரசர் ஜனார்தனம் அவர்களை அழைத்து கலந்து பேசுவதாக பல்வேறு சமுதாய தலைவர்களோடு சென்று சந்தித்த மருத்துவர் ஐயா அவரிடம் சொல்லி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக உரிய முடிவை நான் எடுக்கிறேன் என்று அப்பொழுது எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார். ஆனால் நீதியரசர் ஜனார்தனம் அவர்களை சந்தித்த பிறகு அவர் என்ன செய்தார் என்றால், அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய அறிக்கை, சட்டநாதன் ஆணையத்தினுடைய அறிக்கை, கடைசியாக எடுக்கப்பட்ட 1931 சாதிவாரி கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு அந்த எக்ஸ்ட்ராப்புலேட் என்று சொல்வார்கள், தற்கால அளவிற்கான அந்த விகிதாச்சாரத்தை உயர்த்தி 69 விழுக்காடு அளவிற்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மக்கள் இருக்கிறார்கள் என்ற தரவை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தார்கள். பிறகு என்ன நடந்தது என்றால், ஒரு வருடம் கழித்து உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியபடி தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கு நடத்தப்படவில்லை என்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து 69 விழுக்காட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அது மராட்டா வழக்கிற்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எதற்காக அது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதற்கு முக்கியமான காரணம், ஜனார்தனம் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை என்பது அம்பாசங்கர் சட்டநாதனுடைய அறிக்கை. சமீபத்தில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய அறிக்கை அவுட்டேட்டட் ரிப்போர்ட், அது ஆன்டிகுவேட் ரிப்போர்ட் என்று அவர்கள் சொல்லி அதனுடைய இந்த காலத்திற்கான சூழலுக்கு ஏற்றது அல்ல என்று அதை நிராகரித்திருக்கிறார்கள். இப்போது அதன் அடிப்படையில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான தரவுகளை நாம் உச்சநீதிமன்றத்தில் 69 விழுக்காட்டிற்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் எந்த நிமிடமும், ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நீதிபதிகள் உங்களுக்கு நன்றாக தெரியும், சமூக நீதிக்கு இடஒதுக்கீடுக்கு ஆதரவானவர்கள் இல்லை. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பல நிபந்தனைகள் அதை ரத்து செய்வது என்று செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அப்படி ஒரு ஆபத்து தமிழ்நாட்டில் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 69 அரசியலமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணைன்ற பாதுகாப்புக்குள்ளதானே இருக்கு 69% இடஒதுக்கீடு. இல்லை, அதையும் இந்த நேரத்தில் புரிய வைக்கணும். ஏன்னா 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டங்கள் அது அரசியல் சாசனத்தினுடைய பாதுகாப்பை பெறுகிறது, நீதிமன்றங்கள் அதில் கேள்வி எழுப்ப முடியாது என்ற ஒரு நிலை வந்தது. ஆனால் அதற்கு பிறகு நில சீர்திருத்தம் தொடர்பான ஒரு வழக்கு அரசியல் சாசன அமர்வில் விசாரிக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் நில சீர்திருத்த சட்டங்களை அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப திருத்தி மாற்றி நிறைய 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. கேரளாவில் எடுத்துக்கொண்டால் அந்த ஜமீன்தார் நிலமொழிப்பு போன்ற. எனவே அந்த வழக்கை விசாரித்த அரசியல் சாசன அமர்வு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை தன்மைக்கு எதிராக இருந்தால் அதை உச்சநீதிமன்றம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டது. இப்பொழுது 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அதற்காக தொடரப்பட்ட வழக்குகளை தனித்தனியாக உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இதையெல்லாம் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அந்த தமிழ்நாட்டுடைய 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்துனா பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்துடாதா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நல்ல கேள்வி. 50 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்று 1962ஆம் ஆண்டு பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் வழக்கில் 50 விழுக்காடு சீலிங் வைத்தார்கள். அதன் காரணமாகத்தான் வெறும் 27 விழுக்காடு தேசிய அளவில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு
வழங்கப்படுகிறது. ஆனால் 10 விழுக்காடு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த 50 என்ற அந்த இலக்கு என்பது இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இடஒதுக்கீடு எப்படி வழங்க முடியும் என்று சொன்னால், எங்களுக்கு 20% மக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு 15% இடஒதுக்கீடை கொடுங்கள் என்று சொன்னால் கொடுக்க முடியாது. அந்த 20% மக்களில் எந்த அளவிற்கு சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற தரவின் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். அந்த தரவு எப்படி கிடைக்கும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கும். இல்லை, பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்தோருக்கான இடஒதுக்கீடுன்னு போகும்போதும் நீதிபதி திரு சந்திரசூட் இதே கேள்வி தானே கேட்டார். 8 லட்சம்னு எப்படி நீங்கள் வருமானத்தை நிர்ணயிச்சிங்க, 10% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான டேட்டா எங்க, அதானே அவரும் கேட்டார். அதாவது அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பையும் அதற்கு முன்பாக இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளையும் பார்த்தால் நமக்கே கோபம் வரும். அந்த அளவிற்கு உச்சநீதிமன்றம் மாறுபட்ட நிலைப்பாட்டை அதில் மேற்கொண்டார்கள். இந்த தரவு என்ன என்று கேட்டுதானே இப்பொழுது 10.5 நீக்கிறார்கள். ஆனால் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுடைய தரவுகள் என்பதே இல்லை. அந்த தரவுகள் என்பது 1931 திரட்டப்பட்டது. அதுவும் பொருளாதாரத்தில் இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1931 தான் கடைசியாக. அதுவும் முன்னேறிய சமூகத்தினருக்கான விவரங்கள் மட்டும்தான் அது இருக்கும். முன்னேறிய சமூகத்தில் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் என்ற தரவுகள் என்பதே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த 50 விழுக்காட்டையும் அவர்கள் மாற்றுகிறார்கள். கணக்கெடுப்பு இல்லை என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இதே நிலைப்பாடு இதில் வருமா என்று சொன்னால், தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு இப்போ 10.5 அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய அந்த அறிக்கை என்பது அவுட்டேட்டட் என்று சொல்லும்போது அதை அடிப்படையாக கொண்டு, சென்சஸ் சட்டப்படி மத்திய அரசாங்கம் எடுக்கணும்னு மாநில அரசு சொல்றதுல அடிப்படை நியாயம் எதுவும் இல்லை. இல்லை, அதில் ஒரு விஷயம், இந்த கேள்விக்கு எல்லோருக்குமே நான் பேசியாகணும். என்னன்னா, மாநில அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார். அது அடிப்படையிலேயே உண்மை அல்ல, அது நியாயமானதும் அல்ல. 3 தருணங்களில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்ட போதெல்லாம் அதை நடத்தாமல் தவிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். 2 முறை கலைஞர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை தவிர்த்தார். ஒரு முறை இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதை தவிர்க்கிறார். இருவருக்கும் சிறு முரண்பாடு பிறகு சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த வார்த்தைகளையும் சேர்த்து நீங்கள் விவரிச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சர்வேவா கணக்கெடுப்பா? அதுதான் அதான் முக்கியமானது. அதாவது சென்சஸ் என்பது மத்திய அரசால் மட்டும்தான் நடத்த முடியும். சர்வே என்பது 2008ஆம் ஆண்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் அதன்படி மத்திய அரசு, மாநில அரசு, ஒரு பஞ்சாயத்து அவர்கள் கூட நடத்த முடியும். ஒருவேளை ஒரு மாநில அரசு சர்வே நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சமகாலத்தில் மத்திய அரசு அதுபோன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து சர்வே நடத்தக்கூடாது என்ற பாதுகாப்பை மாநில அரசிற்கு 2008 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சட்டம் வழங்கியிருக்கிறது. எனவே சர்வே என்ற அடிப்படையில் ஒரு மாநில அரசால் நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தெலுங்கானாவில் நடத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். சர்வே எடுத்து இடஒதுக்கீட்டு அளவை மாற்றி அமைக்கணுங்கிறதான பிரதான நோக்கம். ஆனால் பாட்னா நீதிமன்ற அனுமதிக்கு பிறகு இடஒதுக்கீட்டின் அளவை அங்கே கூட்டும்போது அது சிக்கல் இப்போ நீதிமன்றத்தில் நிலுவையில் தானே இருக்குது. இதையும் ஒரு நிதானமாக நம்ம நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. மாநில அரசு சாதிவாரி கணக்கு நடத்த முடியுமா முடியாதா என்ற கேள்விக்கு பாட்னா உயர்நீதிமன்றம் முடியும் சொல்லியாச்சு, அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் செய்யுங்கள், செய்தது தவறு, அதில் தலையிட முடியாது, இன்னும் தகவல்களை வெளியிடக்கூடாது என்று சொல்வதற்கு கூட அதிகாரம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டது. எடுக்கலாங்கிற முடிவு சரியாயிடுச்சு. பிறகு அதை அடிப்படையாக வைத்து இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்ட விதம் தவறு. நான் முன்பே உங்களிடம் சொன்னேன், எங்கள்கிட்ட 15% மக்கள் இருக்காங்க, எனக்கு 12% இடஒதுக்கீடு கொடு. அது முறையல்ல, அது ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஆனால் அதில் சமூக பொருளாதார நிலையில், கல்வி நிலையில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். பாட்னாவில் என்ன நடந்தது, பீகாரில் என்ன நடந்ததுன்னா, நான் முன்பு சொன்னதை போன்று அவர்கள் அந்த சதவீதத்தை அடிப்படையாக வைத்து இதை வைத்து கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். பின்தங்கிய நிலையினுடைய நிலைப்பாடு என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. அதன் காரணமாகத்தான்
பீகார் மாநிலத்தினுடைய அந்த இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்ட சட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டது. எனவே இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இல்லை, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ பாமகவுடைய போராட்டத்திற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது அது சரியான அணுகுமுறையா இல்லை எப்படி? இல்லை, அதாவது அந்த அந்த அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, ஏன்னா அது எப்படி சரியானது என்று சொன்னால் நீங்கள் இப்படி பார்க்கணும். அதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட எல்லா இடஒதுக்கீடுகளுமே அம்பாசங்கர் ஆணையம் 1931 சட்டநாதன் அறிக்கையின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொன்னால் அருந்ததியர் இடஒதுக்கீடு, இஸ்லாமியர் இடஒதுக்கீடு, அந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு, 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, இவை அனைத்துமே அம்பாசங்கர் ஆணையம் 1931 அடிப்படையாக கொண்டு கொடுக்கப்பட்டது. எனவே அதை அடிப்படையாக கொண்டு தான் 10.5 கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அது அவர் செய்தது சரி. வன்னியர்களில் 10% பேர் ரொம்ப கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க. இல்லை 20% வன்னியரில் 15% பேர் கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நீங்கள் திரு எடப்பாடிகிட்ட கேட்டிங்களா? இல்லை 10.5% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க? இல்லை இல்லை, எங்களுடைய கேள்வியே முதல்ல நாங்கள் கேட்டது தனி இடஒதுக்கீடு 20 விழுக்காடு, 15 கொடுங்கணும். பிறகு 14 ஆச்சு, அந்த பேச்சுவார்த்தை தெரியாது, 13 ஆச்சு. அதற்கு பிறகுதான் அவர் வேற வழியே இல்லை 10.5 பேர் தர முடியாது என்று சொன்னதின் காரணமாகத்தான் நாங்கள் அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டோம். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். எவ்வளவு ஆபத்தானது தெரியுங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை இடஒதுக்கீடுகளுமே மாநில அரசால் நடத்தப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தரவுகள் தான். ஒருவேளை சமூக நீதிக்கு எதிரானவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறது, எனவே அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிற தரவுகளின் அடிப்படையில் 69 கொடுக்க முடியாது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பேராபத்தாக முடிந்துவிடும். மத்திய அரசு ஒருவேளை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, மாநில அரசினுடைய இடஒதுக்கீடு கொள்கை என்ன ஆகுது? பிறகு அதை நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்ல முடியுமா? அது ஒரு பெரும் ஆபத்து. இன்னொன்று, மாநிலத்தை பொறுத்தவரையில் இப்போது இந்த ஜாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டால் நடக்கக்கூடிய நன்மைகள் குறித்து நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் குறிப்பாக பாருங்கள், மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுகிறாரு? நாங்கள் அழுத்தம் கொடுக்க தன்னுடன் இருக்கக்கூடிய பந்தை மத்திய அரசின் பக்கம் தூக்கி எறிகிறார். அது அவங்க தான் நடத்தணும்னு. நான் இந்த நேரத்தில் ஒரு சின்ன தெளிவு, மிகப்பெரிய இயக்கம், மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள் கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா, நாங்கள் இதை நடத்தலாமா என்ற ஒரு கடிதத்தை மத்திய அரசுக்கு தமிழக அரசு எழுதட்டும். ஒருவேளை அவர்கள் இல்லை என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னொன்று, தமிழக முதலமைச்சர் ஒரு முடிவை இப்பொழுது அறிவித்திருக்கிறார். யார் இவருக்கு இந்த ஆலோசனை கொடுத்தது? இந்த கேள்வியை நானே எனக்குள்ளாகவே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டத்துறை என்பது ஒரு எளிதில் தள்ளிவிடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் குழு அல்ல, மிகப்பெரியது. யார் இந்த தகவலை, இப்படி ஒரு கருத்தை தமிழக முதலமைச்சர் சொன்னார்? எதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னார் என்று கேட்கின்ற பொழுது மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுத சொன்னார். இன்னொன்று, தமிழக அரசு, இந்திய அட்டார்னி ஜெனரல், தமிழக அட்வொகேட் ஜெனரல், 2 பேருக்கும் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறதா என்ற ஒரு சட்ட விளக்கத்தை, லீகல் ஒப்பீனியனை இந்த ஸ்டேட் கேட்கட்டும், அவர்கள் சொல்லட்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே அடிப்படை புரிதல் இல்லாமல், அடிப்படை, அதாவது சமூக நீதி, இது இப்போ மாநில அரசு எடுக்கக்கூடிய சாதிவாரி சர்வேயை வச்சே இடஒதுக்கீட்டின் அளவை கூட்டி குறைச்சிக்க முடியும்ன்றீங்க? 100 உறுதி செய்ய முடியும், உயர்த்த முடியும். நீதிமன்றம் இதில் தலையிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, மராத்தா உள்ஒதுக்கீடுல நீதிமன்றம் ஏற்றுக்கல. பீகார்ல இடஒதுக்கீட்டின் அளவை மீண்டும் சொல்றேன். இன்னைக்கு 2 மாநிலங்கள் எடுத்த பிறகு 3ஆவதாக தமிழ்நாட்டை பற்றி பேசிக் கொண்டிருப்பதே சமூக நீதி மண், தந்தை பெரியார் மண், சமூக நீதி இயக்கம் என்று சொல்வதற்கு நமக்கே அது ஒரு மனதிற்கு நெருடலாக இருக்கிறது. இல்லை, இயல்பா உங்களை நோக்கி வரக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க என்டிஏல கூட்டணியில் இருக்கீங்களே, 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சென்சஸை எடுக்காமலே இருக்கிறாங்களே மத்திய அரசு. இப்போ சென்சஸையும் எடுக்க வலியுறுத்தலாம், அதையோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வலியுறுத்தலாங்கிறதான உங்களை நோக்கி வரக்கூடிய கேள்வி. பரந்துபட்ட பார்வையில் இந்த 2 விஷயத்தில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து என்பதே இல்லை. தொடர்ச்சியாக எங்களுடைய பயணம் என்பது மத்திய அரசும் நடத்த வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசு நடத்தினால் மட்டுமே ஒரு மாநிலத்திற்கு தேவையான இடஒதுக்கீட்டை நாம் நிறைவு செய்ய முடியாது. அதிலும் ஒரு இடையூறு இருக்குது. என்னென்னா, மத்திய அரசு தேசிய அளவில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்ற தரவுகளை தான் தருவார்கள். ஆனால் மாநில அளவில்
உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மீண்டும் கூடுதலான தரவுகள் நமக்கு தேவைப்படும். எனவே அது 2 லிம்ப். ஒன்று, தேசிய அளவில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தல்ல, அதுக்கு எல்லோரும் போராடுகிறோம். ஆனால் இவர்கள் அதை நடத்துவதற்கு தயங்குகிறார்கள். அதை நடத்த இல்லை, என்ன தயங்குறாங்கன்னா அவங்க தரப்புல விளக்கம் கொடுக்குற போது பீகாரையும் தெலுங்கானாவையும் நீங்கள் உதாரணமாக சொல்கிறீங்க. அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சதவீதம், இடஒதுக்கீடு சதவீதம்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் நாம் 50% அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் அதற்கான ஒரு நெருக்கடி வரலைன்னு தானே அவங்க தரப்பில் யோசிப்பாங்க. ஏன்னா தெலுங்கானா இப்போ தான் அதை பற்றி யோசிக்கிறாங்க, பீகார் இப்போ தான் யோசிக்கிறாங்க, ரொம்ப குறைவாக இருக்காங்க, 27 தான் இருக்காங்க அவங்க. நம்ம 50 ரொம்ப நாளாக செயல்படுறாங்க. மற்ற எல்லாரையும் விட நடத்தியே ஆக வேண்டும் என்பதும் நடத்த தார்மீக பொறுப்புடையவர்களும் தமிழ்நாடு தான். நமக்குத்தான் உச்சநீதிமன்றம் நடத்தி காட்டு என்று சொல்லியிருக்கிறது. நாம் தான் சமூக 50 விழுக்காட்டை தாண்டி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய முயற்சியின் காரணமாக 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அதை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். எனவே எல்லா மாநிலங்களை விட முதன்மையாக நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான, நீங்கள் நீதிமன்றம் வந்து 1 வருஷம் டைம் கொடுத்ததுன்னு சொல்கிறீங்கல்ல, 10% பொருளாதார அடிப்படையிலான உயர் பிரிவினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான விசாரணையின் போதே நீதிபதி பட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எந்த தரவுகளும் இல்லாமல் 10% இடஒதுக்கீடு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக இதை சாத்தியப்படுத்தினா தமிழ்நாட்டில் இருக்கிற 69% இடஒதுக்கீடு குறித்து இனிமேல் நீங்கள் பேசவே முடியாது என்னன்னா அவரும் இல்லை. இந்த வாதம் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய வழக்கில் எழுப்பப்படும் சொல்லலாம். ஆனால் என்னன்னா ஸ்பெசிபிக் டைரக்ஷன் ஆபத்து வந்துரும்னா எப்படி ஆபத்து வந்துடும்? 10% இடஒதுக்கீடு ரொம்ப பலமாக இருக்கும்போது 69க்கு ஆபத்து வந்துடும். இல்லை, நீங்கள் தயவு செய்து முன்னேறிய சமூகத்திற்காக ஒரு வசதியை, வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கையாண்ட அணுகுமுறையை நமக்கு கொடுக்கும் என்று நீங்கள் நம்பினால் மிகப்பெரிய ஆபத்தை நாம் அனுபவிப்போம். தயவுசெய்து நான் திருப்பியும் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இதற்குள்ளாக நான் பேசினால் நிறைய விஷயங்கள் நான் பேச முடியாத செய்திகளை சொல்ல வேண்டும். எனவே பாதுகாப்பான இடத்தில் நாம் இருக்க வேண்டும், உறுதியான இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு 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 உறுதியற்ற நிலையில் நாம் இருந்து கொண்டு பாதுகாத்து விடலாம் என்ற ஒரு அவநம்பிக்கையில் நாம் இருந்து விடக்கூடாது. ஒருவேளை நீங்க இப்போ பெற்றிருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய 10.5% விட குறைவா ஒரு 8ஓ 7ஓ 5ஓ 9ஓ வந்தா திரு பாலுவோ பாமகவோ ஏத்துப்பீங்க? 3% வந்தால் கூட ஏற்றுப்போம். ஏன் சொல்கிறேன்னா, ஏன் இந்த உறுதியாக சொல்கிறேன்னா, அதாவது பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தொடர்பான ஒரு சட்ட திருத்தம் அரசியல் சாசனத்தில் அதை எதிர்த்து தொடரப்பட்ட நாகராஜன் வழக்கில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு கூட பதவி உயர்வு என்பதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட முடியாது. அந்த பதவியில் போதிய அளவிற்கு அவர்கள் இல்லை, இன்னடிக்குவசியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த பதவி உயர்வு என்பதை கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே நாங்கள் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் 20% இருக்கோம், அந்த 20ஐயும் எங்களுக்கு கொடுத்துரு அல்ல. உச்சநீதிமன்றம் தற்பொழுது சொல்லியிருக்கிறது, சமூக ரீதியாக கல்வி ரீதியாக அவர்கள் பின்தங்கி இருப்பதற்கான தரவுகளின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எங்களுக்கு மட்டும் பொருந்தாது. அப்படி பார்த்தா இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இல்ல ஒரு அண்ட்ரஸ்ட் தானே கிரியேட் ஆகும். எடுத்துங்க, இப்போ பட்டியலின சமூக மக்கள் நாங்களும் உயர்ந்திருக்கோம் எண்ணிக்கை அடிப்படையில், எங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய சதவீதம் பத்தாது, எங்களுக்கும் அதிகமாக கொடுக்கணுன்றாங்க, அந்த பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணுன்றாங்க. இது அங்கே தானே போய் முடியும்னு நான் கேட்குறேன். அதாவது ரொம்ப ரொம்ப தெளிவானது சார். ரொம்ப சாமர்த்தியானவர்கள் திமுகவினர். அவர்களை நோக்கி எழக்கூடிய இந்த விமர்சன கணை என்பது இன்னும் கூர்மையாக்கப்படவில்லை அரசியல் காரணங்களுக்காக. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டட்டும். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை அவர்கள் அறிவிக்கட்டும். அந்த அடிப்படையில் ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டட்டும். அதன் அடிப்படையில் மத்திய அரசிற்கு ஒரு கடிதம், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் கடிதம் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்து உச்சநீதிமன்றத்தையே நாம் நாடுவோம். ஏனென்றால் இப்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், வழக்கு நிலுவையில் இருக்கிறது, இந்த தருணத்தில் நாங்கள் இதை செய்ய வேண்டும். இதையெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சர் இதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் இந்த பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதித்தன்மை இருந்தால் இது அத்தனையும் ஒரு நிமிடத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சுட்டரி அதிகாரத்தை பயன்படுத்தி எடுங்க என்று சொல்லலாம். நான் இப்போ சொல்கிறேன், மாநிலத்திற்கு உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றமோ மத்திய அரசோ அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்து விட்டால் நான் சமூக நீதி சம்பந்தமாக என்பது பேசவே மாட்டேன் சார்.
நாங்கள்லாம் எங்களோட உயிரோடு உடலோடு எங்களோட உதிரத்தோடு கலந்திருக்கிறது இடஒதுக்கீடும் சமூக நீதியும். எனவே தான் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் இதை மீண்டும் மீண்டும் பேசுகிறோம். ஒருவேளை தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறார், மாநில அரசு நடத்தலாம், நடத்தி கொடுக்க தடை இல்லை என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழக அரசிலிருந்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை கூட நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுங்க, ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா பண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு நான் உயர்ந்தவன் இல்லை. கடைகோடி ஒரு அமைச்சர், இப்போ சிவசங்கர் தான் இதெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்கார், அவரை நீக்குவதற்கு நீங்கள் தார்மீக அடிப்படையில் தயாராக இருக்கீங்களா? அப்படி ஒரு நிலை வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மீண்டும் என்னுடைய கேள்வி, இது தீர்க்கப்படாத பிரச்சனை இல்லை. இப்போ காவேரி பிரச்சனை, நம்ம வந்து ஈழப்பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் தீர்வே காணப்படாத பல பிரச்சனைகளை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எனவே மாநில அரசு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லை என்ற பிரச்சனையை இன்னும் 20-30 ஆண்டுகளுக்கு ஓட்டி கொண்டிருக்கலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் அது நிச்சயமாக மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு எதிர்வினையை தமிழகத்தில் உருவாக்கி. நாங்கள் ஆட்சியாளர்கள்ட்டையும் தொடர்பான விளக்கங்களை கேட்கிறோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.